டிசம்பர் 7 வாக்கு. திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு இன்று அமைதியின் ஞாயிறு என்று சொல்லி இந்நாளிலே பெத்லஹேம் மெழுகுதிரியை ஏற்றி திருவருகை காலத்தை நாம் மெருகூட்டி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில ஏசாயா புத்தகத்தினுடைய ஏடுகளில் வாசிக்கப்படவிருக்கிற அந்த வாசகத்தில் நாம் நம்பிக்கையின் செய்தியை பெறுகிறோம். ஈசாய் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று முளைக்கவிருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையின் செய்தி. அதே நேரத்தில் அமைதியின் மெழுகுதிரியை ஏன் ஏற்றுகிறோம் என்கிற பொழுது அமைதியை உணர்கிறவர் அவர் இருக்கிற இடத்துல எதிர்நிலைகள் இல்லாமல் அவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவரை தேடி வந்து இளைப்பாற்றி பெறுகிற இடமாக அவருடைய சந்நிதி இருக்க போகிறது. அதில் சிங்கக்குட்டி இருக்கலாம், கொழுத்த காளை இருக்கலாம், பச்சிலம் குழந்தை இருக்கலாம், ஓனாய் இருக்கலாம், செம்மறி ஆடு அதனுடைய குட்டி இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமான குணாதிசயங்களோடு இருக்கிற பொழுது அந்தந்த உயிரினம் அதனுடைய போக்கில் அமைதியாக வாழுகிற ஒரு சூழலை இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிற பொழுது நம்முள் மட்டும் ஏன் எதிர்நிலைகள் தலைதூக்கி ஒருவர் ஒருவரை பகைமையோடும் எதிர் நிலைகளோடும் இன்னும் பல நேரங்களில் குரோத உணர்வுகளோடும் பார்த்து காலத்திற்கும் வழி சுமந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்முடைய இந்த மண்ணில் நாம் வாழுகிற நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் அமைதி திரும்பாதா? அமைதிக்காக மன்றாடுவோம். அடுத்து நற்செய்தியில் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளில் தனிப்பட்ட வாழ்வில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முடிவுகள் எடுத்து வாழ்வியல் மாற்றம் காணுகிற அந்த வாழ்வுக்கு ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தானகர் எழுப்பர் இவருடைய வாழ்வின் முன்மாதிரியை வெளிப்படுத்துகிற வசனங்களை நற்செய்தியில் என்று கேட்கவிருக்கிறோம். அதே போல எதிர்நிலைகளில் இருக்கின்ற அந்த நிலைகளில் வாழ்வை செம்மை ஆக்கி மனம் திரும்பி வாழ்ந்து நாம் வரவிருக்கிற அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள அன்றைய மக்களுக்கு ஸ்நானர்களுக்கு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டது போல இன்று நமக்கு அன்னையாம் திருச்சபை மனம் மாறுவதற்கான செய்தி அளிக்கிற பொழுது கேட்பதோடு இல்லாமல் வாழ்வியல் மாற்றம் கண்டவர்களாக 2ஆம் வருகையின் வருகிற இயேசு ஆண்டவரை வரவேற்க தயாராகவும் மனம் மாறுவோம். ஆமென்.